என்னடா வெளியில பயங்கர சத்தமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்த்தாச்சுன்னா, ப்ரூனோவும் கண்மணியும் பயங்கரமா சத்தம் போட்டுட்டு இருந்தாங்க. ஆனா ப்ரூனோ வந்து என்னை பார்க்கல. ஆனா கண்மணி வந்து என்னை பார்த்ததும் பார்த்தீங்கன்னா, நல்ல புள்ள மாதிரி கூட்டத்துலேருந்து அப்படியே எஸ்கேப் ஆகி என் பக்கத்துல வந்துட்டா. அப்புறம் இந்த பக்கம் திரும்பி பார்த்தாச்சுன்னா, பெட்ல பாருங்கங்க. ஆடி மாச காத்துக்கு பக்கத்து வெளியில இருக்க தோப்புல உள்ள மரத்துல உள்ள குப்பை எல்லாமே இங்க விழுந்துட்டு இருக்குமா, இதை தூக்கி கொண்டு தன்னோட பெட்ல கொண்டு போட்டு வச்சு எனக்கு வேலை மேல வேலை தர்றது. இதெல்லாம் போயிட்டு என்னோட மைக்கு பார்த்துக்கோங்க, ஹாலிலேண்ட் மைக்கில் உள்ள ரிசீவர், அந்த பின் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பின்னை கொண்டு எங்கே கொண்டு கடிச்சு போட்டாங்கன்னு தெரியலங்க. வீடெல்லாம் தேடி பார்த்துட்டேன், இவங்க தான் கொண்டு போட்டாங்களா இல்லை என்னோட சைடில் தான் குப்பையில் போயிட்டா அப்படிங்கிறது தெரியல. நானும் 2 நாளாக தேடி தேடி எனக்கு வாய்ஸ் கொடுக்க முடியாமல் ரொம்ப கஷ்டமாகவே இருக்குது. ஆனால் அதனோட விலை வந்து நான் வாங்கும்போது 15,000, இப்போ வந்து 20,000 ரூபா அமேசானில் போட்டிருந்தது. பார்த்ததுமே ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சுதுங்க. சோதனை மேலே சோதனை எனக்கு மட்டும் தான் வருதா, ஒன்று தீந்தா ஒன்றுன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து பிரச்சனை வருது. இருந்தாலும் பிள்ளைங்களை பார்க்குற சந்தோஷத்தில் மனசை அப்படியே ஆறுதல் படுத்தி இருக்கிறேன். சோதனை வரணுங்க, ஆனால் சோதனையே வாழ்க்கை ஆயிடக்கூடாது. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஒரு வாரம் நல்லா இருந்தால் இன்னொரு வாரம் ஏதாவது ஒரு கஷ்டமான சூழ்நிலை வந்துட்டே இருக்குது. ஏன் தான் இப்படி நடக்குது அப்படிங்கிறது தெரில. என்னால் தொடர்ந்து எல்லாத்தையும் சந்திக்கிறது கஷ்டமாகவே தான் இருக்குது. அப்படியே அந்த பிள்ளைங்களை பார்த்துட்டு ஒவ்வொரு நிமிஷத்தையும் கடந்து போயிட்டுருக்கு. இங்கே பாருங்கள், வெளியில் வந்ததும் என்னையும் தூக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே விளையாட்டு பார்த்துக்கோங்க. இவங்கள தூக்கி கொஞ்சிட்டு இருக்கும்போது இவங்களோட ஃப்ரெண்டு இன்னொரு ஆள் வந்திருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கும்னு நினைக்கிறேன், அவங்கள பார்த்தாலே தெரிஞ்சுது. அப்புறம் என்ன, பிள்ளைக்கு சாப்பாடு கொடுங்க அப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடியே 2 பேருக்குமே சாப்பாடு வச்சுட்டேன் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தான் வீட்டுக்குள்ளே வந்து மொபைல் எடுத்துகிட்டு வந்தேன் பார்த்துக்கோங்க. ஆனால் இப்போல்லாம் இவங்க 2 பேரும் என்கிட்ட காட்டுற பாசத்துக்கு அளவே இல்லை பார்த்துக்கோங்க.